மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். நம்மை சிருஷ்டித்த தெய்வம் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை நம்ம எல்லோர் மீதும் வைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி நம்மை பெற்றெடுத்த ஒரு தாய் தந்தை என்பது வேறு, சிருஷ்டிகர்த்தா என்பது வேறு. ஒரு தாய் பெற்றெடுக்கத்தான் முடியும், அல்லாமல் என் உடல் உறுப்புகளை சிருஷ்டிக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதை சிருஷ்டிகர்த்தா தான் செய்கிறார் என்று சங்கீத வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை அவர் மிகுந்த பயத்தோடும் தெய்வ அந்த 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 பயத்தோடும் என்றால் மிகுந்த பொறுப்போடும் அதை அவர் மிக ஆச்சரியமாகவும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பையும் அவர் எல்லோருக்கும் ஒரு புத்தகத்தை வைத்து அதில் எழுதி வைத்து சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நாம் எல்லோருமே யார் என்று சொன்னால் தெய்வத்தால் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பூமியிலே வாழ்கின்ற அது 10 மாத குழந்தையாக இருந்து நாம் வெளியே வருவது என்று சொல்வது வேறு, சிருஷ்டிகர்த்தா நம்மை உருவாக்குவது என்பது வேறு. எனவே தெய்வம் இந்த பூமியிலே அவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது அவர் தெய்வத்தை தான் பரமபிதா என்று சொல்லிக் கொடுத்தார். ஏனென்றால் பூமியில் உள்ள தகப்பன் அது ஒரு டெம்பரரி, ஒரு 10 மாத காலத்திற்குரிய ஒரு உறவு அந்த பகுதி. ஆனால் இறைவனோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் சிருஷ்டித்தாரே பாருங்கள். அதுதான் மகா பெரியது என்று என்றும் அந்த சிருஷ்டிப்பை இந்த பூமி உருவாவதற்கு முன்பே, நம் தாயின் வயிற்றிலே போவதற்கு முன்பே கூட அந்த இறைவன் அந்த சிருஷ்டிப்பை தன் கையிலே வைத்து பத்திரமாய் பிறக்கும்படி அதை செய்கிறார். ஆகவே இயேசுபிரான் இந்த பூமியிலே வந்த பொழுது தெய்வம் ஒன்று தான், தெய்வம் கர்த்தர் ஒருவரே என்று தான் எழுதியிருக்கிறது. தெய்வன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. ஆகவே தெய்வத்திலே அங்கே ஒரு ஆண் என்றோ பெண் என்றோ இல்லை, நிச்சயமாக இல்லை. அங்கே கொள்வினை கொடுப்பினை என்றெல்லாம் நிச்சயமாக இருப்பது இல்லை. தெய்வம் ஒருவர் தான். ஆனால் இறைவன் மனுஷனிடத்திலே வந்து அவனுடைய வாழ்க்கையிலே அவனை இந்த பூமியிலே சந்தித்து அவனை இறைவனைப் போலவே மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தெய்வம் இன்னொரு சாயலிலே, மனுஷ சாயல் என்று சொல்கிற அந்த மனுஷ சாயலிலே வர வேண்டியதாக இருந்தது. தெய்வம் தன் சாயலே வருவார் என்றால் மனுஷன் உருக்குலைந்து போவான். அவன் தெய்வத்தினுடைய சாயலுக்கு முன்பாக நிற்க இயலாது. அவர் பரிசுத்தர் தெய்வம், சிறிதேனும் அசுத்தம் அவரிடத்தில் இல்லை. ஆகவே அவர் நாம் பார்க்க ஒன்றா பரிசுத்தர், நம்மால் காண இயலாது. ஆகவே தான் இறைவன் நம்மை போன்று ஒரு மனுஷனாய் அவர் வரும்பொழுது ஒரு அரச ரூபத்தில் வந்திருந்தால் கூட சில புராணங்கள் சொல்வதை போல் தெய்வம் அவளுடைய அரசனாய் வந்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி வந்தால் கூட அது தெய்வத்துவத்தினுடைய ஒரு அச்சம் உண்டாகிவிடும். ஆனால் இறைவனோ தன்னுடைய மனுஷ சாயலாய் வரும்பொழுது ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எளிய ஒரு ஏழையின் உருவமாய்த்தான் அவர் பிறந்தார். பிறந்த ஒரு எளிய ஒரு தச்சன் வீட்டில்தான் அவர் மகனாய் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு மகனாய் அவர் பிறந்தார். அதுபோன்று அவர் பிறந்த பகுதியினுடைய பிறந்ததும் பின்பு அவர் கீழே இருந்து தெய்வத்தின் வல்லமையை அவர் பிதா என்று கண்டார். சிருஷ்டிகர்த்தாவை, அந்த கர்த்தாவை இவர் மனுஷரூபமாய் வந்து இயேசு பிரானாய் வந்த பிறகு இறைவனை பிதா என்று அழைத்தார். என் பிதா என்று அவர் சொன்னார். ஆகவே பிதாவும் குமாரனும் 2 பேரா என்று கேட்டால் அப்படி அல்ல. அது மனுஷனுக்காக மனுஷ சாயலாய் வந்தாரே அல்லாமல் 2 பேர் என்று வேதம் அதை 2 தேவன் என்று காட்டுவதே இல்லை. இயேசு பிரான் பூமியில் இருந்தபொழுது சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாகவே தான் இருக்கிறோம், நாங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து வாழ்வதில்லை, ஒருவர் தான். தெய்வம் அங்கே பிதாவாய் இருந்து நான் உங்களை சந்திக்க வந்து குமாரனாக இருக்கிறேனே அல்லாமல் வேறொன்றும் அல்ல. ஏன் அப்படி வந்தார் என்று சொன்னால்
தெய்வம் இந்த பூமியிலே நம்மை தேடி வந்தது. கெட்டுப்போன நம்முடைய ஜீவனை மறுரூபப்படுத்தி அதை நித்திய ஜீவனாய் மாற்றி அழியாத அந்த ஜீவன் நமக்கு தந்து, அழிந்து போகிற மண்ணிலே மறைந்து போகிற வாழ்க்கையாக இல்லாமல் அந்த ஆத்மா நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசுபிரான் நம்முடைய பாவங்களை கழுவி அதை போக்குவதற்காக இரத்தம் சிந்தி, அந்த இரத்தத்தை விசுவாசித்து அதனாலே நாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டு இறைவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்று சொன்னால், தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி வந்த அவருடைய குமாரன் இயேசுபிரான் மீது அந்த நாமத்தை விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். எனவே இயேசுபிரான் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அப்பா பரமபிதாவே என்று கூப்பிட்டதை போலவே நாமும் அதுபோன்று பரமபிதாவே என்று கூப்பிட முடியும். அது ஏனென்றால் நானும் தேவனுடைய பிள்ளை என்பதுதான். அதுபோன்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் என்பது கூட அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அதை பெற்றுக்கொள்கிறதை போல் அவர்கள் தோன்றினாலும் அதனுடைய மகத்துவத்தை அவர்கள் விளங்குவதில்லை. எந்த ஒரு கிறிஸ்தவன் கூட நான் தெய்வத்தின் பிள்ளை என்று அவனால் சொல்ல முடிகிறதா என்று பாருங்களேன். அவன் எல்லோரையும் போல தான் இருக்கிறான். அந்த சாராய கடையைப் போலவோ, அந்த கெட்ட வழியில் செல்கிற மனுஷனைப் போலவோ, தாறுமாறாய் வாழ்கின்ற இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனைப் போல தான் அவர்களும் வாழ்கிறார்களே. ஏனென்றால் தன்னுடைய அந்தஸ்தை அவர்கள் உணரவில்லை. என்ன அந்தஸ்து தெரியுமா? நான் தெய்வத்தின் பிள்ளை என்ற அந்தஸ்தை அவன் வைத்திருக்கவில்லை. ஆகவே அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு அவர் தெய்வத்தின் பிள்ளையாய் மாற்றும்படி தான் இயேசுபிரான் இந்த பூமியிலே வந்தார். இறைவனுடைய நோக்கம் நம்மை பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியனுடைய ஒரு நோக்கம் ஒன்றும் உண்டு. அதுவும் அற்புதமான ஒரு நோக்கம். அது ஏனோ அநேகம் வேதாமத்தை வைத்திருக்கிறவர்கள் கூட அந்த நோக்கத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்டதில்லை. அது என்னவென்றால், தெய்வத்தைப் போலவே நாமும் நல்ல குணாதிசயங்கள், நல்ல குணங்களை கொண்டு வாழ வேண்டும், இறைவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே போய் சண்டையும் போட்டியும் பொறாமையும் அங்கே காம விகாரத்தை வைத்து வாழ முடியுமா? எனவே தெய்வ குடும்பத்திற்குள் வருகிற அவன் தெய்வத்தினுடைய குணாதிசயத்தை பெற வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய நோக்கம். அவருடைய சாயல், தெய்வ சாயலை நானும் தரித்து கொள்ள வேண்டும். வெளியே இருக்கிற என்னுடைய தோற்றம் என்னவா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாயல் மாறிவிட வேண்டும். முன்பிருந்த சாயல் போய்விட்டு தெய்வ சாயல் உள்ளே வர வேண்டும். ஆகவே தான் இந்த பூமியிலே நம்மை மாற்ற வந்த இயேசு பெருமான், அந்த பரமபிதா, இந்த இருவருமே சேர்ந்து நம்மிடத்திலே செய்ய விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவருடைய இந்த பூமியிலே வாழ்கின்ற நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். பின்பு எல்லோரும் தெய்வ சுவாபத்தை பெற வேண்டும், தெய்வ நற்குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை இந்த வேத புத்தகத்தில் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அந்த முதல் சில வசனங்களிலே நான் பார்க்கும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி என்று இயேசு பெருமான் கூறினார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உடனே அவர் என்ன சொல்கிறார்? அவர் கொடியிலே இருக்கிறவன், என்னிடத்தில் அவன் ஒட்ட வைக்கப்பட்டு விட்டால் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் அந்த திராட்சை தோட்டத்தை பாகுபாடு அதை பண்டு பார்த்து அதை செம்மை பண்ணி நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கனிகள் என்று சொல்லுவது இந்த வேத புத்தகத்திலே இந்த கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆவியின் தெய்வத்தினுடைய கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட விரோதமான வேறொரு பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று இங்கே வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இதை கேட்டீர்களா? இறைவன் இவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
இயேசுவும் வந்தார். அவரும் பிதாவும் சேர்ந்து ஒரு தோட்டத்தை வைத்ததை போல் வைத்து, என் பிதாவே அந்த தோட்டத்துக்காரராக இருக்கிறார், நான் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திராட்சை செடியாய் நடுவில் இருக்கிறேன். எனவே நீங்கள் எல்லோரும் கொடிகளாய் வந்து என்னிடத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால், ஒட்டி கொண்டால், நீங்களும் கனி கொடுப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், நற்குணம் உண்டாகும், கெட்ட குணம் போய்விடும், இருள் போய்விடும். உங்களுடைய வாழ்க்கையிலே கோபங்கள் போய்விடும், பொறுமை உண்டாகும், சாந்தம் உண்டாகும், இச்சையடக்கம் உண்டாகும், நற்குணங்கள் ஏராளமான சாந்தம் என்று வாசிக்கிற அந்த விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் பெருகி கொண்டே போகும். அதை அவர் கனிகள் என்று சொன்னார். எப்படி அவர் தெய்வம் பாடுபடுகிறார் பார்த்தீங்களா? அவர் தோட்டக்காரராய், பிதாவான தோட்டக்காரராய் வருகிறார். தோட்டத்தை மிகுந்த கனிகளை கொடுக்க அவர் ஆயத்தமாய் வருகிறார். இயேசுபிரான் திராட்சை செடியாய் நடுவில் இருக்கிறார். நம்மை அழைத்து அந்த 5ஆம் வசனம் சொல்லுகின்றதை போல், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆனால் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு பெருமான் கூறினார். இந்த உலகத்திலே நற்குணங்களாய் மாறுவதற்கு வேறொரு வழி ஒன்றும் இல்லை. எத்தனையோ நல்ல புத்தகங்கள், திருக்குறள் இருக்கிறது, நாலடியார் இருக்கிறது, நன்னூல் இருக்கிறது என்றெல்லாம் நிறைய சில புத்தகங்கள் இருந்தாலும், ஓரளவு கொஞ்சம் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் வாழ்க்கையை அது மாற்றுவதில்லை. அது ஏனென்றால் இயேசுபிரான் அவர் தெய்வத்தினுடைய சாரம் இன்னதென்று அறிவார். பொதுவாய் அவர்கள் சொல்லுகின்ற ஓரளவு நற்குணம் என்பது வேறு, தெய்வத்தினுடைய நற்குணம் என்று சொல்லுவது வேறு. அதை நேரடியாக ஒருவன் பெற்றால்தான் பெற முடியுமே அல்லாமல் ஏதோ சில நல்ல நல்ல வார்த்தைகளை சொன்னால் கேட்டுக்கொண்டோம் என்பதற்காக அல்ல. அதிலும் சில நல்லது போல் தோன்றினாலும் அது கனி கொடுக்க உதவாது என்று சொன்னார். ஆகவேதான் இயேசுபெருமான் சொன்னார். அவர் சொல்லும்போது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, கனி கொடுக்க இயலாது. இயேசுபிரானை அன்றி இந்த பூமியிலே நம்மை தேடி வந்து அந்த தெய்வபிரான் நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவனுடைய பிள்ளையாய் நம்ம எல்லோரையும் மாற்றி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நற்குணங்கள், தெய்வ குணங்கள் வர வேண்டும் என்று விரும்பினாரே, அந்த அற்புதமான அவரை அன்றி ஒருவரும் வேறு நபர் மூலமாய் நாம் நற்குணங்களை பெற்றுக்கொள்ள இயலாது. அவரால் அன்றி வேறொருவராலும் பெற்றுக்கொள்ள இயலாது. எவ்வளோதான் அது முனிவரை போல் தோன்றினாலும் ஏதோ ஒரு கொஞ்சம் அவர் சொல்வதெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய சாரம் அல்ல. எனவே நம்மை கொடி என்று அழைத்து என்னிலே வந்து ஒட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார், என்னை நிலைத்திருங்கள் என்று கூறினார். இதை கேட்கும் நன்மான சகோதர சகோதரிகளே, இதை கேட்கும் பொழுது ஒரு உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நற்செய்தியை கேட்டோம் என்று ஒரு திருப்தியும் உண்டாகிறதா? என்ன திருப்தி! அடடே, இந்த உலக வாழ்க்கை என்று சொல்வது ஒரு நோக்கம் ஒன்றும் உண்டு. இப்படியே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாய் போவதற்கு அல்ல. கெட்டுப்போன மனுஷனாகவே போய் மடிந்து சாவதா? என் வாழ்க்கையை மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். நம்முடைய குணத்தை மாற்றுவதற்காகவே இயேசுபிரான் வந்தார், பரமபிதாவும் வந்தார். என்ன செய்தார்? ஒரு தோட்டத்தை அவர் போட்டார். அந்த திராட்சை தோட்டத்தை வைத்து இயேசுபிரானே அந்த திராட்சை தோட்டத்தினுடைய நல்ல அந்த செடியாய் அவர் வந்து நின்றார். வாருங்கள், எல்லோரும் என்னிடத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து விட்டால் என்னுடைய சாரத்தின் மூலமாய் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று அவர் சொன்னார். இவ்விதமாய் தெய்வம் பாடுபடுகின்ற இந்த அற்புதத்தை நீங்கள் உணர்ந்திருந்தால், இறைவா, எங்களுக்காக இவ்வளவு செய்கிற உம்முடைய வழிமுறைகளுக்காக நன்றி, எங்களை எப்படியாயிலும் நற்குணத்தை வைத்து மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரே, நான் நாள்தோறும் கனிகளை கொடுப்பேன். என் குணம் தினசரி மாறிக்கொண்டே வர வேண்டும். பழைய மூர்க்கம், பழைய கோபம், பழைய சண்டை, பழைய பிரிவினை என்பது இருக்கக்கூடாது. என்னுடைய தீய குணங்கள் எல்லாம் மாறி நற்குணமாய் மாற வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை ஒருவன் பெற்றுக்கொண்டால் அதுதான் இறைவன் விரும்புகின்ற இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கம். இல்லை என்றால் நம்முடைய எல்லா மிருகங்களும் தான் புசிக்கிறது, குடிக்கிறது, திருமணம் செய்கிறது, பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறது, பின்பு செத்து போகிறது. அதுபோல் போய்விடக்கூடாதே. அவனுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா, தெய்வம் தந்த ஆத்மா உய்விக்கப்பட்டு தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறி இறைவன் ஏற்படுத்தி தந்த இவ்வளோ பெரிய பிரயாசப்படுகிறாரே, அந்த பிரயாசத்தின் மூலமாய் நாம் நற்கனிகளை, அநேகம் கனிகளை கொடுக்க வேண்டும்.
அன்பு பெருக வேண்டும், சந்தோஷம் பெருக வேண்டும், சமாதானம் பெருக வேண்டும், நீடிய பொறுமை உண்டாக வேண்டும், தயவு உண்டாக வேண்டும், சாந்தம் உண்டாக வேண்டும், தெய்வ விசுவாசம் பெருக வேண்டும் என்றெல்லாம் இருக்கிற இந்த அற்புதமான நற்குணங்கள் வர வேண்டும். இதை கேட்க அன்பான சகோதர சகோதரிகளே, நீ எல்லோரும் வாழ்க்கையின் நோக்கம் என்னதென்று ஒரு நாள் கூட நீங்கள் கேட்டு பார்த்தது இல்லையா? இதுதான் தெய்வத்தினுடைய நோக்கம். அனைவரும் கிறிஸ்தவர்கள் கூட இதை அறிந்திருப்பது இல்லை. வேதத்தை கையிலே வைத்திருந்தாலுமே கூட அவருடைய நற்குணங்கள் பார்த்தால் மாறி வருவதைப் போல் தோன்றுவது இல்லை. அது ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு பெருமான் அந்த நானே திராட்சை செடி என்று சொன்னாரே, அவரோடு அந்த கொடி ஒட்டப்படவில்லை. அவரை வாரும் எங்கள் பிதாவே, இந்த தோட்டத்தை சுத்தம் செய்து என்னை சுத்தம் செய்து மிகுந்த கனிகளை கொடுக்க உதவும் என்று கூப்பிடவில்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கை அங்கே தனி கொடியாக இருக்கிறதை போல இருந்து வாடி போய் விடுகிறது. என்ன வாடி போய்? பணம் இருக்கும், எல்லாம் வைத்திருந்தாலும் குணம் இருப்பதில்லை. என்ன குணம்? சாதாரணமான ஒரு குணம் அல்ல, தெய்வத்தினுடைய நற்குணம் அங்கே அவர்களுக்கு பரிமளிப்பது இல்லை. ஆவியின் கனிகள் என்று வேதம் சொல்கிறது, அந்த கனிகள் மிகுதியாய் வருவதும் இல்லை. இவ்விதமாய் இறைவன் பாடுபட்டு கஷ்டப்பாடுபட்டு அந்த தெய்வம் பரமண்டலில் இருக்கிற பிதாவும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வந்த குமாரனும் சேர்ந்து பாடுபடுகின்ற இந்த நோக்கத்தை மனிதன் யாவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை கேட்கின்ற நீங்கள் யாவரும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பியிருந்தால், அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தால், இன்று கேட்ட செய்தியை மனதார அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.